ஐ வாஸ் நாட் ட்ரீட்டட் ஆஸ் அன் ஆக்டர். பட் நான் வந்து கேம் சேஞ்சர் செட்லேருந்து டைரெக்டாக இங்கே வரேன். இந்த படம் நான் மிஸ் பண்ணவே கூடாது. இந்த மிலிட்ரி காஸ்டியூம், அந்த ஆர்மி காஸ்டியூம் போட்டு வந்ததுக்கப்புறம் க்ரூலேருந்து யாருமே வந்து பேச மாட்டேன்றாங்க. இப்போ நான் போய் பேசினேன், ஹாய்ன்னு சொல்லி போயிட்டாங்க. சினிமா தியேட்டருக்கு உள்ளே போயிட்டு ஒரு 2 மணி நேரம் உள்ளே இருப்பேன்ல, உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நான் உள்ளே போகும்போது இந்த ஊரே மாறி இருக்கும். தேவி மேமோட வசந்த கோகிலா இங்க என்ன சொல்லுங்க, அந்த ரொம்ப பிடிச்சிருக்கும். சுஹாசினி மேமோட சிறு சிறு வெண்ணிலா. When I wanted to become an actress, I wanted to choose versatile character. Suggested my wife to watch. She's been watching and she's like, நீ என்னவா வர போறான்னு கேட்டா ஐ வாண்ட் டு பி an engineer. அதான் as usual. ஸ்ரீலங்காவில இருந்து ஜெர்னலிஸ்ட் ஆகும்போது when I did a Telugu film or a Tamil film or a Hindi film, I never saw the difference because there was always a director. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா செலிபிரிட்டி கான்வெர்சேஷன் எதை பத்தி இருக்க போகுதுன்னா, நம்மளோட வாழ்வியல் இன்னைக்கு இருக்கிற போர்க்கால சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம வெளியிருந்து எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு போருக்கு இன்னைக்கு நம்ம சிலிண்டர் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த வாழ்வியல்ல நம்ம மக்கள், மண் சார்ந்த மக்கள், அவங்க அனுபவிச்ச வழியை திரைப்படமா பார்க்கறதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான படமா நான் பார்க்குறேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு என்டையர் டீம் இருக்காங்க. ஸோ நீல டீம் எல்லாருக்கும் விகடன் சார்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். அண்ட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ராணா. இந்த படத்தை லேண்ட்ஸ்கேப்லாம் தாண்டி கிராஃப்டாக உண்மையை சொல்கிறதுக்காக காரணம் மட்டும்தானா, என்ன ரீசனுக்காக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? எனக்கு வந்து எல்லா லைஃப்பில் எனக்கு எல்லா கொடுத்தது, எல்லா தெரிஞ்சது, நாலேஜ் இருக்கலாம், வெல்த் இருக்கலாம், என் லைஃபே இருக்கலாம். சினிமா இஸ் ஒன்லி திங் தட் கேவ் மீ எவ்ரி திங். வெதர் இட்ஸ் மீ, மை ஃபேமிலி, எவ்ரி ஒன், வி ஜஸ்ட் லிவ் இன் த மூவிஸ். வி ஹேவ் nothing else but the movies to live with. And சினிமாவில் வந்து வெரி லைக் early டைம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் when we started working, நிறைய கிளாசிக்ஸ் we used to watch. இப்போ வந்து சத்யஜித் ரே ஃபிலிம்ஸ் we used to watch a lot. We used to, every language had like in Telugu we had Vishwanath sir's films. கல்ச்சராக ரூட்டடாக இருந்த very commercial stories they were. And அதுக்கப்புறம் வந்து you stopped seeing stories like that. You saw only commercial films after that. And somewhere reality, the reason to tell a story, reason to believe life, அதெல்லாம் வந்து it took the second path. இப்போ வந்து we only discuss வீக்கெண்டில் எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனு, இப்போ மக்களுக்கு என்ன கலெக்ஷனு அவங்க இதுக்கு there's no connection to them. But that became the discussion point. Earlier the discussion point was never collection. It is what you felt. Oh, that character, how you identified with. That cinema would have moved you. Okay. And I think that cinema is somewhere disappearing. And somewhere we have also, as languages, we've become different industries. We've become a Tamil industry, a Telugu industry. And in India, it's beautiful is the fact that we have so many industries to work in. But all those differences, somewhere, all Indians will go through some problem. We will leave that, okay, those are Tamil problems, these are Telugu problems, these are Hindi problems. And we have divided ourselves quite easily. And I think cinema is the only thing that connects us as one being. And to me, in the Neelira Paakumbodhu, see, I did not know him at all. I've never met him before. But the minute I saw this film, I knew that he comes from a truth which is much bigger than all of us. Ipo, we understand war in some manner. We've never lived through times of war. We only saw it in news. We see it in some narrative. In some narrative, whichever that government decides to support or that country decides to support, we will see it in that point of view. But we'll never see it in the point of view of a human. And he was able to show us that very beautifully. Okay. And in Vande, I think it's a very important story to be told and for people to watch. So that was the reason I was part. Truth. We always seen in a fourth wall breaking kind of thing only we used to see. Only the receiver end they're going to tell a story. Yes. That's what the real story, I guess. So he's the receiver, a perfect receiver. There's nobody better that could have told this story than him. எனக்கு இது ஃபில்மா பார்க்கறத விட இதில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸ், ஹேண்ட்லிங் த கான்ஃப்ளிக்ட்ஸ் மேட்டர்ஸ். கவர்மெண்ட்டுக்கா மக்களுக்காக நான் இருக்க போறேன்னா இந்த கதாபாத்திரம் எதை பேசுது, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் நவீன் சந்திராவுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்திருக்கும். வென் கமிங் இன் டு பெர்ஃபார்மன்ஸ், என்ன மாதிரியான கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணீங்க? கான்ஃப்ளிக்ட் வந்து ஐ வாஸ் நாட் ட்ரீட்டட் ஆஸ் அன் ஆக்டர். மெயின்லி த காஸ்டிங் டீம், ஃபர்ஸ்ட் டே வாட் ஐ ஃபெல்ட் இட், தே டிடன்ட் லைக் மீ ஆன் செட்.
எஸ் ஓகே பிகாஸ் ஆஃப் த கேரக்டர். பிகாஸ் ஆஃப் த கேரக்டர் ஐ டென்ட் நோ லைக் இவங்க எவ்வளோ டீப்பாக ரிஹர்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் தே ஹவ் ப்ராக்டிஸ்ட் ஆல் தி சீன்ஸ், ஆடிஷன்ஸில் பண்ணியிருக்காங்க அண்ட் ரீடிங்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. பட் நான் வந்து கேம் சேஞ்சர் செட்லேருந்து டைரெக்டாக இங்கே வரேன். அங்கே ஒரு ஒரு கமர்ஷியலான ஒரு பெரிய பெரிய படம் அது. ஸோ அதுக்கு இடையில நான் வந்து டேட்ஸை வாங்கி இந்த படம் நான் மிஸ் பண்ணவே கூடாது. ஐ வாண்ட் டு டூ திஸ் ஃபிலிம். அந்த படத்தை லைக் 4 days ஸ்கெடியூலில் விட்டு வந்தேன். நான் நாகர்கோவிலில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஷூட்டுக்காக வந்தேன். ஒரு லுக்காக ஒரு இதாக வந்து சுமிதரன் வாஸ் ட்ரைங். இந்த மிலிட்ரி காஸ்டியூம், அந்த ஆர்மி காஸ்டியூம் போட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு எப்படி இருக்கும், வந்த உடனே மற்ற ஆர்டிஸ்ட் கிட்ட க்ரீட் பண்ணி ஹாய் நான் என் பேர் நரேந்திரன் பேச விரும்புவேன் இல்லையா. ஸோ செட்டில் வந்தால் டைரக்டர், சினிமோட்டோகிராஃபர் கூட கிட்ட வரல. டைரக்டர் வந்தார், பேசினார். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஸ்டோன் பெஞ்சில் இருக்க டீம் எல்லாரும் பேசினாங்க. பட் க்ரூலேருந்து யாருமே வந்து பேச மாட்டேன்றாங்க. இப்போ நான் போய் பேசினேன், ஹாய்ன்னு சொல்லி போயிட்டாங்க. என்ன ரியாக்ஷன் இந்த டீம் எல்லாருமே, மோஸ்ட்லி ஆல் திஸ் டீம் எல்லாருமே. அண்ட் ஆக்சுவலாக வேணும் அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்க பார்த்த உடனே ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்து போயிட்டாங்க. புரியல எனக்கு என்னடா இந்த அதே லைக் ஒரு சீனியர் ஆக்டரா, ஒரு தெரிஞ்ச ஆக்டரா, இல்லை நோன் ஆக்டரை பார்த்து அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுறாங்களான்னு புரியல. பட் லேட்டர் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க கொடுக்குற ஒவ்வொரு ரியாக்ஷனும் நான் கேப்டனை மாறிட்டே இருந்தேன். ப்ளஸ் சோமிதரன் கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஹோல் ஸ்கிரிப்ட், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இட் டுக் டைம் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட். வித்தின் ஒரு சீன், ஒரு ஹாஃப் டே எனக்கு டைம் எடுத்துச்சு இந்த ப்ரிமைஸை புரிஞ்சுக்கிறதுக்காக. த மூமெண்ட் ஐ என்டர்ட் இன் டு த ஒரிஜினல் கான்செப்ட், தென் ஐ ஃபெல்ட் எஸ். எல்லா படத்துக்குமே வந்து உங்களை காஸ்ட் பண்ணுறாங்க, பட் சில படம் வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து அது காஸ்ட் பண்ணிடும். இப்போ அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், தில்ராஜு சார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சங்கர் சார் டைரக்டர், ராம் சரண் ஹீரோ, பெரிய செட்டு, நிறைய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருந்தும் தைரியமாக நான் வந்து சொல்ல முடிஞ்சது, இல்லை சார் எனக்கு இந்த படம் இருக்குது, நான் இந்த படம் மிஸ் பண்ணுற வாய்ப்பு இல்லை. ஸோ ஐ எம் கோயிங் டு ஷூட் தட் ஃபிலிம், ஐ வில் ஜாயின் யூ இன் அதர் ஸ்கெடியூல். ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்படி ஒரு படத்துக்காக நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லி இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணி ஷூட் பண்ணி முடித்தேன். ஸோ தட்ஸ் அண்ட் கட் ஃபீலிங். எனக்கு ரொம்ப கட் ஃபீலிங் என்னென்னா, அவர் சொல்ல வேண்டிய கதையை கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு அது ப்ராப்பராக ரிசீவ் பண்ணுறாங்கன்னு ஒரு ஃபீலிங். அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் கார்த்திக் சுப்ராஜ் சார், அண்ட் யூ நோ ஹிஸ் கான்டென்ட். அண்ட் இது சர்ப்ரைஸ் கிடையாது, இது ஃபார்ச்சுனேட் சொல்லணும், ஸ்பிரிட் மீடியா கம்மிங் இன். ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஷூட்டிங் பண்ணோம், முடித்தோம், எங்களுக்கு ஒரு எமோஷன் இருக்குது இந்த படத்தில். வி ஃபீல் திஸ் ஃபிலிம் ஷுட் கம் இன் அ ரைட் வே, அண்ட் தட் ரைட் வே வாஸ் நாட் சோசன் பை அஸ் ஆர் கார்த்திக் சார். த டைம் ஹேஸ் சோசன். ஏஜிஎஸ் சினிமா அண்ட் ஸ்பிரிட் மீடியா வர்றதுக்காக ஒரு சூழ்நிலை வந்து த டைம் கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் திஸ் ஃபிலிம் டு கம் அவுட் அண்ட் ப்ரெசென்ட் இட் இன் திஸ் வே. ஸோ ஐம் ஹாப்பி திஸ் வே. நைஸ், இட்ஸ் குட் டு ஹியர். ஏன்னா உங்களோட அந்த கீத்தை பிரிச்சுட்டு வரும்போதே தெரிஞ்சுது அவங்கெல்லாம் ஏன் உங்க மேலே கோவமா இருக்காங்க. ஏன்னா வீட்டுக்கு முறைவாசலோட வந்துதான் பழக்கம். கீத்தை பிரிச்சுட்டு வரும்போதே உங்க மேலே கோவம் கண்டிப்பாக இருந்துதான் ஆகணும். அதுதான் நான் விட்னஸ் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப எலிகென்ட்டாக பண்ணியிருந்தீங்க. எலிகென்ட்டுங்கிறத ரொம்ப ஆக்ரோஷமா க்ரூரமாக பண்ணியிருந்தீங்க. அதுதான் கரெக்ட். அந்த வார்த்தை தான் சரின்னு நினைக்கிறேன். அந்த கதாபாத்திரத்துக்கான வார்த்தை அது. அண்ட் கமிங் டு ரூபா, யமகாதகியில 2 விதமாக உங்களோட லேயர் பார்த்தேன். ஒன் இஸ் ஒரு இருக்கிறதுலே கஷ்டமான சினிமா ஆர்ட் ஃபார்மில் பொணமாக நடிக்கிறதா ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதை அந்த கதை சூழலே உங்களை மட்டும்தான் இருந்தது. நீங்கள் அந்த திரும்பி விழுகிற சீனெல்லாம் சூப்பராக, இந்த பொண்ணு யாரும் இவ்வளோ நல்லா நடிக்கிறாங்க. ஒன்ஸ் கம்ஸ் இன்டு அப்படியே ரொமான்டிக் பர்சன் ஃப்ளாஷ்பேக் போகுது, பரவாயில்ல இந்த பொண்ணு நல்லா நடிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. ஸோ தட் இஸ் குட் திங். A very beginner, I could witness that you are a performer. That is a great thing. When comes into this film, இந்த படத்தில் உங்களுக்கு எமோஷனை கம்யூனிகேட் பண்ணுறதை விட ஒரு ஆக்டராக சேலஞ்ச் என்னன்னா வலியை கடத்துறது தான் வேலை, ஆக்டிங்கை கடத்தலை. யூ ஆர் இன்ஹேலிங் த பெயின், யூ டெலிவரி டு த ஆடியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ யமகாதகின்னு ஒரு படம் பண்ணிட்டேன் சார் தமிழ்ல. ஸோ அதுக்கப்புறம் பற்றி தான் சொல்றாங்க. ஐ திங்க் ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட். ஐ ஷுட் தேங்க் த தமிழ் டிரெக்டர்ஸ், தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் ஆடியன்ஸ். யூனோ when you want to become an actor, நீங்கள் நிறைய ரோல்ஸ். எனக்கு ஸ்ரீதேவி மேமோட வசந்த கோகிலா இங்கே என்ன சொன்ன
நூன்றம் அந்த ரொம்ப பிடிச்சிருக்கும். சுஹாசினி மேமோட சிறு சிறு வெண்ணிலா. I don't know, she plays a deaf and dumb girl in it. Madam plays such kind of role. So in the மாதிரி நான் ரோல்ஸ் பார்த்து I grew up looking up to them. பானுப்ரியா மேமோட ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்து. So when I wanted to become an actress, I wanted to choose versatile characters, you know. This is a beautiful field where you can live like a person. Every day you change, you switch your roles, right? That's the beauty of being an actor. So அந்த மாதிரி எனக்கு versatile roles இங்க தமிழ்ல வந்துட்டு like யமகாதிக்கு பீட் யமகாதிக்கு நவ் நீலிரா. I'm fortunate enough to get such அப்படியான ரோல்ஸ் எனக்கு வரதுக்கு நான் ரொம்ப ஃபார்ச்சுனேட் இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அண்ட் இது நீலிரால this is going to be much more special. இன்னும் நிறைய லேயர்ஸ் இருக்கும் கேரக்டருக்கு. apart from being an emotional character, it has a lot of things to tell. Even I think the name of her also carries a lot of conflict in the film is what I feel. I mean like ஓகே, அதனால தான் நேம் ரிவீல் பண்ணாம இருந்தீங்க. ஆமா, even that's the reason sir mentioned me not even to reveal the character's name. நான் என்னன்னா கொஞ்சம் பேர் சொல்லும்போது ஃபிலிம்ல என்னோட பேர் சொல்லும்போது வெளியில டிஃப்ரெண்டா இருக்கும், அந்த ஃபிலிம்ல சுத்தமா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும்னா ஸோ கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நல்லா இருக்கும் சார். இப்போ நான் சொல்லுவேன் வேண்டாமா, அது லைக் there is a major plot even with the name of her in the film. ஸோ அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கு அந்த கேரக்டர்ல. it's not just a sorrow or emotion, அப்படி இல்லை, it's a terrific-ஆன சேலஞ்சிங்கான ரோல். அண்ட் சித்து, எனக்கு இப்போ குற்றம் புரிந்தவன் சீரிஸ் பார்த்தா ஒரு ப்ராப்பரான டிபிக்கலான ஒரு சைல்டோட லைஃப் என்னவாகும், ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க வாழ்வியல் என்னவா இருக்கும், அதில் அந்த கேரக்டருக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தீங்க. தட் வாஸ் கிரேட். ஈவன் விதார்த் சாருக்கும் உங்களுக்குமா அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது இல்லையா? யூ ஆர் லைக் சீயிங் த அனதர் ஃபேஸ். பக்கத்து வீட்டில் ஒரு கேரக்டர் தான் நாங்கள் பார்க்க முடிஞ்சது. தட் யூ ஆர் லைக் ரா கேரக்டர் ஃபேஸ் அப்படின்னு ஒரு கனெக்ட் வருது. இந்த ஃபிலிமில் நீங்கள் அந்த ஒரு ஷார்ட்டில் கண்ணு திறந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். கண் திறந்து வச்சுட்டே இருக்கணும், தண்ணி ஊற்றுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க வழி இருந்தால் மட்டும் தான் கண்ணு திறக்கும். இல்லைன்னா நம்ம மொதல் விஷயம் நம்ம எது லைஃப்பில் இருந்தாலும் கண்ணு மூடும். பட் த ஐ ஓப்பன் ஷாட், தட் வாஸ் வெரி சேலஞ்சிங் ஷாட். யூ பெர்ஃபார்ம்ட் இட் வெல். அதுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய இருக்கு அவங்க நடிச்ச நிறைய ஷார்ட்ஸ். நான் சாரி டு இன்டரப்ட், நான் படம் பார்த்தேன். ஓகே, எனக்கு எல்லா கேரக்டர்ஸும் பிடிச்சது. பட் சில ஆக்டர்ஸ்க்கு ஒரு தனித்தனியாக ஒரு ஷார்ட் வச்சிருப்பார் அவர். அப்படி லைக் நீங்கள் சொன்ன அந்த சீரீஸ் நானும் பார்த்தேன். அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சீரீஸ் இஸ் வெரி குட். அண்ட் ஈவன் ஐ சஜஸ்டட் மை வைஃப் டு வாட்ச். ஷீ இஸ் பீன் வாட்சிங் அண்ட் ஷீ இஸ் லைக் ஸ்டக் அண்ட் தட். பட் Sumi and the cinematographer, because her character has a lot of depth. Okay. ஸோ எதுவுமே பேசாமல், டைலாகாக பேசாமல், எதுவுமே பண்ணாமல் ஸ்டோன்டாக இருந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க தெரியுமா இந்த ஃபிலிமில். ஐ திங்க் ஷீ டிசர்வ்ஸ் லாட் ஆஃப் அப்ரிசியேஷன் ஃப்ரம் திஸ். கல்யாண பொண்ணே அப்படிதாங்கிறப்ப கதையே கல்யாண சூழல் சார்ந்த ஒரு வாழ்வியல். சொல்லுங்க இந்த ப்ரோக்ரஸ் ஆஃப் திஸ் ஃபில்ம் அபவுட் த கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் வந்து ரொம்ப கம்போஸ்ட், ரொம்ப இன்னசென்ட், அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே. ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இல்லை, இன்னசென்ட் அண்ட் ஸ்ட்ராங் ரெண்டுமே. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு வந்து டைலாக்ஸ் கம்மி தான். பட் ஆனால் எக்ஸ்பிரஷன், எமோஷன்ஸ் வந்து அது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ்லேயே ஹெவியாக ஃபீல் ஆகும். அதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து சார் தான். ரொம்ப பர்டிகுலர், எனக்கு வந்து இப்படி தான் வேணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப பர்டிகுலராக வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி நான் இவங்கள சொன்னது தான், ஒரு ஆக்டரா வலியை வாங்கி இன்னேல் பண்ணி கடத்துறது தான் பெரிய கஷ்டம். வலியை டைரக்டா கடத்த முடியாது, அது இன்னேல் பண்ணாதான் கடத்த முடியும். ஆக்சுவலி நீங்க அந்த ஷார்ட் கேட்டீங்க இல்லையா, அந்த கண்ணில் தண்ணி விழும்போது வந்து நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு சார் தான் சொன்னாங்க. கண்ணு வந்து ஓப்பன்ல வைங்க, க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படி சொல்லி எனக்கு அந்த இன்புட் கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது, நம்ம மைண்ட்ல வந்து ஏதாவது ட்ராமாஸ் பின்னாடி ஓடிட்டு இருக்கும்போது, நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அந்த பெயின் வந்து கண்ணுல தெரியும். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போறா, ஆனா வந்து கல்யாணம் நடந்துருமா, சேஃபா நடந்துருமா, அண்ட் ப்ராப்பரா போயிடுவாளா, எங்க இருக்க போறோம்னு தெரியாத ஒரு ஊருக்கு போறா. ஸோ அந்த எல்லா பெயினும் இந்த மாதிரி கல்யாணம் நடக்கும்போது நம்ம ஃபேமிலியில எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க, பட் அங்க யாருமே சந்தோஷமா இல்லை. அது வந்து அவளுக்கு மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கு. அதனாலதான் சார் வந்து கண்ணு வந்து ஓப்பன்லேயே வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் ஃபீல் ஆச்சு. கிரேட். அண்ட் பாலு மகேந்திரா சார் பட்டறையிலேருந்து வெளியே வந்த இன்னொரு வைரம் நான் நினைக்கிறேன். ஏன்னா
அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படியாவது நம்ம கதையை படம் பண்ணிடும்டா. ஒரு லெஜெண்டரி டிரெக்டர் சினிமாட்டோகிராஃபரால் கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு விஷயத்த இந்த தலைமுறை அடுத்த நூற்றாண்டில் கொண்டு வந்து சேர்த்ததுக்காகவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோமிதரனுக்கு ஒரு வாழ்த்து இருக்காரு. வழியை சுமக்கிறது தான் பெரிய வழின்னு சொல்லுவாங்க. அந்த அஃப்கோர்ஸ் அந்த டேக்லைன் கொடுத்துருந்தீங்க இல்லையா, பெயின் ஆஃப் வார் சைல்டு அப்படின்றது. அந்த வழிகளை சுமந்து உங்களோட ஒரு ஆர்டிகல் 2002 எழுதியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல யூ மைட் பி ஒரு 20 or something. அந்த எழுத்துக்கள்ல அந்த வரியில வாழ்வியலோட ஒரு சார் வெற்றிமாறன் சார் ஸ்டேஜில் சொன்னாரு, இந்த படம் வந்து எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ், அது நாட் பை ஆக்ஷன்ஸ். ஒரு 5 சட்ட பெண்கள் போடுறாங்கன்னா அதோட வழி என்னங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க எழுத்துக்கள் அது தெரிஞ்சது, அதுதான் படமாகணுங்கிற ஒரு உத்தேகமா. பரவாயில்ல, நீங்கள் அப்போ எழுதின இது நான் வந்து ஒரு 19 வயசுல ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டேன். அந்த 19 வயசுல ஏன் ஜேர்னலிஸ்ட் ஆனேன்னா, நான் வந்து 5ஆம் வகுப்புல படிக்கும்போது எல்லாரையும் போல நீ என்ன வர போறான்னு கேட்டா ஐ வாண்ட் டு பி an engineer. அதான் as usual. இப்போ இன்ஜினியரிங் தான் பேசிக் குவாலிஃபிகேஷன் ஃபார் சினிமா டைரக்ஷன்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ வாண்ட் டு பி an engineer தான். பட் ஒரு டைம்ல வந்து நான் வந்து இது சொல்லணும் அப்படின் போது எனக்கு ஸ்ரீலங்காவில இருந்து ஜேர்னலிஸ்ட் ஆகும்போது எனக்கு இப்போ சினிமா ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. இந்தியாவே ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. சென்னையெல்லாம் ரொம்ப ரொம்ப தூரச்சு. அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில இருந்து எங்கள் ஸ்கூல் எனக்கு ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஸ்கூலுக்கு போகும்போது நான் ஒரு 3 செக் போஸ்ட்டை தாண்ட வேண்டியிருக்கும். 3 செக் போஸ்ட்லேயே நீங்கள் சைக்கிள் எடுத்து ஏறினீங்கன்னா, சைக்கிள் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது சைக்கிள் போகும்ல, அதே பசங்களாம் போனோம்னா ஒரு 500 மீட்டர் ஒரு 700 மீட்டர் போகும்போது ஒரு செக் போஸ்ட் வரும். அப்போ நம்ம வந்து சைக்கிள்லேருந்து இறங்கி உருட்டிட்டு போகணும் சைக்கிளை. அது ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும், ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அதுக்குள்ளால போகணும். இது பார்டர்லாம் கிடையாது, சும்மா ரோட்டு தான், ரோட்டை பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளால போகணும். போனால் ஒரு இடத்துல மறித்து மொத்த பேக்கையும் ஓப்பன் பண்ணி உள்ளாம் துறவி ஏதாவது வச்சிருக்கமான்லாம் ஸ்கூல் பேக்கெல்லாம் திறவி பார்த்து திருப்பி பேக்கெல்லாம் போட்டு பேக்கை மாட்டு திருப்பி சைக்கிள் எடுத்துகிட்டு திருப்பி போகணும். ஸோ இப்படி வந்து ஒரு 3 செக் போஸ்ட் ஆகணும். இப்போ இந்த ஒரு செக் போஸ்ட்டில் எப்படியும் ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 15 minutes to half an hour டிலே ஆகும். ஸோ இந்த செக் போஸ்ட்லேயே நமக்கு 1.5 மணி நேரம் ஆயிரும். ஸோ நம்ம போக வேண்டிய தூரம் 3 கிலோமீட்டர் தான். நம்ம 3 கிலோமீட்டர் 10 நிமிஷத்தில் போயிடலாம். 5 அப்படித்தானே இருக்கும். 10 சைக்கிளில் போகிறோம்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷத்தில் சைக்கிளில் போயிடலாம்ல. சைக்கிள் ஒரு டைம் 20 நிமிஷம் தான், ஆனால் இங்கே 1.5 மணி நேரம் டிலே ஆகும். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இதை வந்து எப்படி இமேஜின் பண்ணிப்பாங்கன்னு தெரியல, ஆனால் 2 மணி நேரம் ஆகும். 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸ்கூலுக்கு வந்து நான் வந்து அவ்வளோ நேரத்தோட கிளம்பி போகணும். இந்த கதையை இதை எனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு சினிமாலாம் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. சினிமாலாம் எங்கேயோ இருந்து வர்ற ஒரு விஷயம், நம்ம எங்கள் வீட்டில் டிவிலையோ. ஆக்சுவலி அது வானொலி காலம், நீங்கள் அதான் ட்ரெயிலர்ல வச்சிருந்தீங்க, ஒன்லி ரேடியோவில் தான் டியூன் பண்ணுறாங்க. தான் ஒரே இது. நான் இன்னொரு விஷயம் நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்போ சினிமா தியேட்டருக்குள்ளே போகிறதுன்றது எங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸ்கூலை கட்டிடுச்சுலாம் சினிமா தியேட்டருக்கு போக முடியாது. ஏன்னா நீங்கள் இங்கேன்னா நீங்கள் ஸ்கூலை கட்டிடுச்சு சினிமா தியேட்டருக்கு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு போய் டிக்கெட்டுக்கெல்லாம் ஒழிச்சிட்டு வீட்டை போய் ஜாலியாக ஓகே சரி. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. நான் சினிமா தியேட்டருக்கு உள்ளே போயிட்டு ஒரு 2 மணி நேரம் உள்ளே இருப்பேன்ல, உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நான் உள்ளே போகும்போது இந்த ஊரே மாறி இருக்கும் சிலவில். அப்போது நீங்கள் கட்டடிச்சுலாம் போக முடியாது வீட்டு. ஏன்னா உள்ளே யாராவது ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கும். ஏன்னா அங்கே எல்லாமே இப்போ மிலிட்டன் ரெபல்ஸ் இருப்பாங்க, ஆர்மி இருப்பாங்க, டப்புன்னு ஒருத்தனை போட்டு போயிடுவாங்க. ஸோ ஒருத்தர் போட்டு போனால் டப்புன்னு நீங்கள் உள்ளே போகும்போது எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். தியேட்டருக்குள்ள போய் படம் பார்த்து வெளியே வந்தால் ஃபுல் ஆர்மியாக வேற ஒன்று ஆயிருக்கும். இந்த தியேட்டரில் நம்ம 2.5 மணி நேரம் வந்து இங்கே உலகத்தில் எங்களுக்கு வெளி உலகத்தில் வேற ஒன்று நடந்திருக்கும், வேற ஒரு ட்ராமா நடந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படி ஈஸியாலாம் தியேட்டருக்கு போக முடியாது, அவ்வளோ கஷ்டம். இப்போ நீங்கள் வீட்டிலே கூட பர்மிஷன் வாங்கிட்டு போகலாம், ஆனால் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது எனக்கு வந்து சினிமா வந்து ரொம்ப தூரத்தான் தான் இருந்துச்சு. நான் வந்து கற்பனை கூட பண்ணல, நான் ஒரு நாள் ஒரு சினிமா எடுத்து இப்படி ஒரு இடத்துல உட்காந்து ஒரு சினிமா பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்போ எனக்கு இருந்தது வந்து எழுத்து தான். ஸோ நான் வந்து பத்திரிகையாளராக போகலாம். ஸோ வந்து பயங்கர ட்ராமா இருந்துச்சு. இன்ஜினியரிங்கை கண்டினியூ பண்ணுறதா இல்லை வந்து ஜேர்னலிஸ்ட் ஆகிறதான் போது ஓகே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டார்டட் இது ரேடியோ ஜாக்கியானேன். ஸோ அப்போ ரேடியோ தான். அப்போ எங்களுக்கு இருந்த கிளாமரான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஹீரோய்க்கு இதுன்னா ரேடியோவில் அனௌன்ஸராக இருக்கிறது தான் வந்து ஹீரோ எங்கள் ஊரில். ரேடியோ தான் ஒரே இது. ஸோ இப்போ ஓகே நம்ம ரேடியோ ஆகிடு, அதான் அல்டிமேட் எய்மு. எந்த இன்டர்வியூமே இது பேசலை, நீங்கள் இது ஆரம்பிச்சதுனால சொல்கிறேன். என்னோட முதல் கேரியர் வந்து இலங்கை வானொலியில் அறிவிப்பாளராக, அதான் என்னுடைய முதல் நான் உள்ளே வந்தது. ஸோ அப்போது வந்து அப்புறம் ஒரு கட்டத்தில் அது போர் அடிச்சு மீன்ஸ் ஒரு ஸ்டூடியோவுக்குள்ள 4 இடத்துலேருந்து நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம். ஆனால் உலகத்தை நம்ம பார்க்கவே இல்லை. நம்ம சின்ன வயசில் வந்து இந்த சின்ன வயசாக இருக்குது, நம்ம வந்து
ரேடியோக்குள்ளேயே முடிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு நான் பத்திரிகைக்குள்ள போய் சேர்ந்தேன். நான் அப்புறம் ட்ராவல் பண்ணலாம் இந்த ஓருக்குள்ள, அதுதான் எனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுச்சு. இப்போ ஓர் நடந்த காலப்பகுதியில் நான் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணேன், இலங்கைக்குள்ள நிறைய ஸ்டோரிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் நான் விகடனிலே எழுதியிருக்கேன். அப்போ தான் எழுத ஆரம்பித்தேன் விகடன், இலங்கையில் நடக்கிற விஷயங்களை வந்து விகடன்லாம் எழுத ஆரம்பித்தேன் பத்திரிகையாளராக. அப்போ வந்து ட்ராவல் பண்ண முடிஞ்சு. ரேடியோ ஜோக்கினா ஒரு ரூமுக்குள்ளே இருக்க வேண்டியிருக்கும். இது வந்து ஒரு ட்ராவல் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை, அதுவுமே எனக்கு ஃபில்ம் மேக்கிங் கரியரில் இன்னைக்கு வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கு. ஏன்னா என்னோட பர்சனல் ஸ்டோரிஸ் தாண்டி அங்கேருந்து பல பேரோட ஸ்டோரிஸும் எனக்கு உள்ள வர முடிஞ்சு. நீங்க அன்னைக்கு அப்சர்வ் பண்ண விஷயங்கள் தான் எழுத்துக்களா வந்தது, இன்னைக்கு காட்சி பேழையா சினிமாவா கொண்டு போய் மக்கள்கிட்ட. அதான் அது அப்படியே வந்து அங்கே அந்த ரேடியோ ஜாக்கியில இருந்து ஜேர்னலிஸ்ட் ஆனது இருந்து அப்படி நான் அதுக்கு பிறகு தான் நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கலாம், இந்தியா வரலாம். நான் வந்து ஸோ நம்ம கரியர் இப்படி ஆயிடுச்சு, ஸோ இந்த மாதிரி இருக்குது, நம்ம வந்து என்ன அகடமிக்கலாக ஏதாவது ஒன்று பண்ணலாம், கற்றுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்காம நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அங்கேருந்து கிளம்பி இலங்கையிலேருந்து கிளம்பி இங்கே லோயலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறதா வந்தேன். ஸோ லோயலா காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் லைக் உங்களுக்கு தெரியும், லோயலா காலேஜில் எங்கள் சீனியர்ஸ் எல்லாமே தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பெரும்பாலாக்கள் பெரிய ஹீரோக்கள். எங்கள் கல்ச்சுரல் ஓவேஷன் என்னச்சுன்னா இங்கே தமிழ் சினிமாவில் நீங்கள் நேம் பண்ணக்கூடிய எல்லா ஹீரோஸும் வருவாங்க. அந்த மாதிரி எல்லாமே இங்கே சீனியர்ஸாக இருப்பாங்க. டேரக்டர்ஸாக சொன்னால் வெற்றிமாறன் சார்லேருந்து ஒரு பெரிய குரூப் இருக்குது லோயலாவிலேருந்து வந்தவங்க. ஸோ அது ஒரு பயங்கரமான அந்த கேம்பஸ். ஸோ அப்போ தான் எனக்கு சினிமா ஓகே, நான் இவ்வளோ கதைகளையும் நான் சொல்கிறதுக்கு ஒரு மீடியம் கிடைக்குது சினிமா. ஸோ நான் ஐ ஸ்டார்டட் மேக் டாக்குமெண்ட்ரிஸ். ஸோ அதுக்கு பிறகு தான் இப்போது அப்புறம் வந்து இதை வந்து நம்ம பெரிய ஒரு அளவில் ஒரு மாஸ் ஆடியன்ஸுக்கு இதை கொண்டு போகணும். நம்ம ஓரளவு கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த கதையில் நான் என் நோக்கம் வந்து என் கதையில் சொல்லணுன்றது மட்டும்தான் நோக்கமாக இருந்துச்சு. அதுக்கான ஊடகம் மட்டும் மாறிட்டே இருந்துச்சு, மீடியம் மட்டும் மாறிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி தான் அந்த ட்ராவல் நீங்கள் சொன்னது தான், நீங்கள் இதை கேட்டதுனால தான் அதை இவ்வளோ டீப் பண்ண சொல்கிறேன். அன்னைக்கு எழுதினது இருக்குல்ல, ஒரு 19 வயசு பையன் 20 வயசு பையன் எழுதின எழுத்து வந்து அப்போ இருந்த என்னோட மீடியம் வந்து எழுதுறதுக்கான மீடியம் தான். இப்போ என்கிட்ட இருக்கிற மீடியம் வந்து ஒரு மாஸ் சினிமா. ஸோ இப்போ அந்த கதைகள் எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்த மாஸ் சினிமாவில் சொல்கிறோம். இப்படி தான் வந்து அதான் அது வந்து அப்படியே நான் சொல்கிற மாதிரி நான் ஒரு டூல் தான். ஸோ அது வந்து எந்த இடத்துல இருக்குதோ அங்கே அதை எழுதுது. அந்த எழுத்துக்களோட உண்மைத்தன்மையினால தான் அத்தனை டைரக்டர்ஸ் வந்திருந்தாங்க. இங்கே ராணாங்கிற ஒருத்தர் லேண்ட்ஸ்கேப்ல இருந்தே மாறி வந்து மக்களுக்காக கிராஃப்டுக்காக வந்திருக்காரு. அதுதான் எழுத்தோட உண்மையும் உண்மை சார்ந்த வழியும் தான் மாறி இருக்கு. அதுதான் மீடியம் மாறி இருக்கு. அண்ட் உங்கள்கிட்ட எனக்கு கேட்குறதுன்னா, அன்நோட்டிஸ்டு ஃபில்ம் ஆஃப் ராணா சொல்லணும்னா விராத் பருவம். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஃபில்ம் பை இன் யுவர் கரியர் நான் ஃபீல் பண்ணது. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எல்லாருமே பாகுபலிலேருந்து எல்லாமே பேசியிருக்காங்க. பட் நோபடி டாக்ஸ் அபவுட் த ஃபிலிம் கால் வராத பருவம். அதில் ஒரு காம்ரேடாக நீங்கள் யூ பெர்ஃபார்ம்ட் அஸ் ஒரு மக்களோட வழியை, மக்களோட தலைவனாக யூ பெர்ஃபார்ம்ட். ஸோ ஐ வாண்ட் டு நோ ஹவு யூ கேரி யுவர் செல்ஃப் அஸ் அன் ஆக்டர் டு பிகம் அ லீடர். ஒரு மக்களோட வாழ்வியல் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க, அந்த மக்களோட தலைவனாக வாழ்றது இருக்கு. அந்த வாழ்வியல், அந்த படம், அது கொடுத்த அனுபவம். So one, sir, I think any character that you get or any story that's written comes from trauma. It's a trauma of somebody. இப்போ நீலீலா பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹிஸ் ட்ராமா. இட்ஸ் ஹிஸ் ட்ராமா தட் ஹீ ஃபெல்ட் விச் இஸ் நாட் கோயிங் டு லீவ் ஹிம் அண்ட் திஸ் இஸ் ஹிஸ் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங். விராட்ட படம் பண்ணும்போது வேணு அப்படிதான். வேணுடுகள் அவர் வந்து ஹீ grew up in this communist world. He was there, knows all their struggles. We only heard about it, but I'm saying Naveen also is there, so both of us can talk about it. Ana but அந்த வேர்ல்டுக்குள்ள போனோம், அந்த வேர்ல்டுக்குள்ள என்ன நடக்குது, unless you can understand that trauma of that human, then everything will start falling in place. See, because what we always disconnect from is I and ஒரு இது இருக்கும். Okay, I am Rana, I have done this, அந்த ஒரு this will always be with you. But every time you're going to a new film, you have to remove that I, you have to unlearn everything that you learned. For Bahubali, like a big director like Rajamouli taught me so many things. He taught me how to be somebody very different from who I am. He taught me expressions, he taught me performance, he taught me action, which is very different. But I have to unlearn all that and then do Virat Parva. Because nothing that I learned here needs to come here. It has to undo that. I have to look like a different person. I have to feel like a different person. My grammar has to be different. I think, and it's each directors. I think as actors, we'll only be as lucky as the filmmakers that find us. I never imagined myself to be a communist. I never thought that's a film I would play. I never thought
that I will be so endeared to a love story. See, it's though I am there in it, he is there in it. It's a girl's story. Yeah, it's a girl's. We all were there to support that story. I think that's something only as actors we will get that. I think she said that earlier, where as actors you can live like different people. And adu vande I don't think anything can teach us that. I think cinema teaches you more than anything else. I've learned how to be a king, I learned how to be a politician, I learned how to be a comrade. Everything cinema only taught us. Even your interviews and all getting famous because of the way someone in north side, they asked you a question, you answered in a manner, it was cut. Not only by films, I'm telling, the way you behave in the public itself. So because for me it was, I know what you're talking about. See, because for me, when I did a Telugu film or a Tamil film or a Hindi film, I never saw the difference. Because there was always a director who had some vision. அவருக்கு தெரிஞ்ச ஒரு கதை, ஒரு தெரிஞ்ச ஒரு கேரக்டர் எனக்கு சொல்றாரு. அதான் நான் சினிமா. ஸோ இப்போ வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன வித்தியாசம், இந்த இண்டஸ்ட்ரி என்ன ஒன்றும் இல்லைடா, அவர் என்ன கூப்பிட்டாரு, இவர் என்ன கூப்பிட்டாரு, அவ்வளோதான் நடந்தது. ஸோ we have made boundaries, but cinema itself doesn't have a boundary. இதான் நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க, சாலையில நம்மளா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். அதான் ஸ்ப்ளிட் பண்ணணும். So I don't think otherwise there is never something. Otherwise, why is Naveen here? Why is she here? Why am I here? All of us come from different places, different cultures. Even Karthik Subraj mentioned இவரு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன்னு சொல்லி மென்ஷன் பண்ண, ஸ்டேஜ்லயே மென்ஷன் பண்ணாங்க சூர்யா சார் ஃபிலிம்ல. அண்ட் வெற்றிமாறன் சார் சொன்னது என்னன்னா, ராணா வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ தமிழ் சினிமாவில் லீடிங் டிரெக்டர்ஸ் விச் இஸ் தே ஆர் லைக் கிராஃப்ட்மேன்ஷிப் ஃபாலோ பண்ற ஒரு ஹார்ட்கோர் டீப் டைரக்டர்ஸ். அவங்க ராணாவை செலிப்ரேட் பண்றது, how do you feel? That மென்ஷன் பண்ணது how do you feel? I think they're all being very kind, but I am very proud that I've been able to be part of this film. See, when Karthik actually came late in the night, from some 10:30, 11, he came to my house. He said, "Paakalaama padam." I said, "Hey, தூக்கம் வருது, இப்போ காலையில பார்க்குறேன்." காலையில பார்த்த உடனே I said, "Wow, man, this is such a different film which I've never seen." எனக்கு வந்து actually ஃபர்ஸ்ட் 20 minutes ஆஃப் ஃபிலிம் நான் வந்து ஏதோ ரியல் இன்சிடென்ட் பார்க்குறேன், அந்த மாதிரி தான் ஃபீலிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் நவீன் வாஸ் ஒன்லி ஆச்சா சினிமா தானே, நவீன் இருக்காரு, ஓகே பார்க்கலாம், அந்த மாதிரி மூடு வந்துச்சு. பட் ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் எஸ் வென் ஐ சா த ட்ரெய்லர் லான்ச், நான் நிறைய ட்ரெய்லர் லான்ச்சுக்கு போனேன், நிறைய ஈவெண்ட்ஸுக்கு போனேன். பட் நேற்று பேசும்போது லைக் தேர் அபவுட் 6-7 டைரக்டர்ஸ் ஸ்போக். எவ்ரி ஒன் ஸ்போக். யூஸ்வலாக வந்து அந்த மாதிரி செட்டப்பில் வந்து ஒரு டெம்ப்ளேட்டில் பேசுவார், டைரக்டர் பற்றி, மியூசிக் பற்றி, ஆக்டர்ஸ் பற்றி, இப்படி ஒரு இந்த மாதிரி டிஸ்கஷன் தான் போகுது. பட் ஹியர் எவ்ரி ஒன் ஹேட் அ பாயிண்ட் ஆஃப் வியூ அபவுட் ஏன் இந்த மாதிரி சினிமா வரணும், அபவுட் கிராஃப்ட் ஆஃப் வாட் ஹேப்பன். நிறைய பேர் இது பற்றி பேசினார், விச் ஐ தாட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் தட் வாஸ் ஆல்சோ ஒன் ரீசன் தட் ஐ எம் பார்ட். இப்போ வந்து இஃப் யூ சி இன் த வெஸ்ட், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எனி இன்சிடென்ட் தட் ஃபில்ம் மேக்கர் ஹூ ஹஸ் லிவ்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஸ்பீல்பர்க் would have made நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கு, எனிமி அட் தி கேட்ஸ், ஜூயிஷ் ஸ்டோரிஸ் அவ்வளோ இருக்கு பெயின்ஃபுல்லா. And it's one incident that happened over time. Vietnam, you know so many things about the Vietnam War, World War பத்தி இவ்வளோ தெரியும், Nazis பத்தி இவ்வளோ தெரியும், you know Russian Revolution, you've seen films. But இந்தியாவில் நடக்கிற இத்தனை political issues have happened in India, outside of India, to Indians in different parts of the world. எப்போ வந்து we never saw it on screen. Even if we saw it in a very commercial note. It never gave you the depth of what really happened. And I think cinema like this is what all of us are waiting for. Great, good to listen from a senior actor and become a good producer. I'm happy to have you on good cinema. ஏன்னா நல்ல, நான் சொன்ன மாதிரி தான், ஹேண்ட்ஸம் எங்கே வருதுன்னா நல்ல படங்களை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும், அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் நவீன் சந்திரா டு யுவர் ஆடியன்ஸ், ஏன்னா 11 கிடைச்ச சக்ஸஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது ரொம்ப வித்தியாசமான கேரக்டர், வித்தியாசமான எமோஷன், ரொம்ப லேயர்டான கேரக்டர். ஃபஸ்ட்டாக தமிழ் ஆடியன்ஸுக்கு, தமிழ் மக்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா அம்மு, ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ், இன்ஸ்பெக்டர் ரிஷி, 11 எல்லா படத்தையும் பார்த்து என்னோடய ஒர்க்கை ரசித்து எனக்கு சப்போர்ட் பண்ணி, பிஃபோர் இன்னும் வர ஃபிலிம்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட், ஆதரவு கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். நீலிரா வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம். இதில் ஒரு ஆக்டராக எனக்கு எவ்வளோ பேர் வருது, நடிப்புக்கு எவ்வளோ பேர் வருது, அதெல்லாம் தாண்டியும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ஒரு சின்ன பையனோட கதை. ஸோ அந்த சைல்டோட கதையில் வந்து நானும் இருக்கிறது, அண்ட் இப்படி ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணுறது, ப்ளஸ் இவ்வளோ டைவர்ஸ்டு ஆக்டர்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து, ஒவ்வொரு வேறு ஊர்லேருந்து வந்த ஆக்டர்ஸ் கூட நடித்து அவங்களோட நிறைய திங்ஸ் லேர்ன் பண்ணி இவ்வளோ நல்ல ப்ரெசென்டர்ஸ், அண்ட் அந்த ட்ரெய்லர் வாஸ் ரிசீவ்டு வெல், எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டுருக்கு இந்த படத்துக்கு. கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என் மேலே.
என்னன்னா நான் ஏதாவது படம் பண்ணால் அந்த படத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்னு. கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அண்ட் April 3rd, ஸோ எங்களோட இன்விடேஷன் உங்களுக்கு, வாங்க எங்கள் படத்தை பாருங்கள். ஒரு நல்ல சவுண்ட், நல்ல ஃபிலிம் மேக்கிங், நல்ல கிராஃப்ட்மேன்ஷிப் கூடி இருக்கிற ஒரு படம் இது. ஸோ வந்து April 3rd பாருங்கள். சூப்பர். அண்ட் என்டையர் டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஏன்னா இதில் பேசுறதுக்கு போஸ்ட் ரிலீஸ் கன்வர்சேஷனில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் படத்தில் இருக்கிற நீங்கள் அனுபவிச்ச பெயின் எல்லாமே அவங்க ரியல் லைஃப்பில் அவங்க எல்லாருமே அனுபவிச்சிருக்காங்க. அந்த வாழ்வியலை முடிந்த அளவுக்கு நெருக்கமாக, உண்மைக்கு மிக நெருக்கமாக நீங்கள் எல்லாருமே ட்ரெய்லர்லேயே காமிச்சிருந்தீங்க. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண உங்களுக்கும் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கும் என்டையர் டீமுக்கு விகடன் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.